ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த சாதாரண இந்த பிசிபி பைப்பு எல்லா எலக்ட்ரிக்கல் வேலை தெரிந்தவர்களுக்கும் தெரியும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் இந்த இதுக்கு 1,00,000 கொடுப்பானா அப்படின்னு கேட்டான். ஒரு சில பேர்கள், என்னுடைய நண்பர் எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறாரு. எனக்கு ஆரம்ப காலத்தில் அவரும் எனக்கு நிறையா உதவி பண்ணவர். அவர் சொன்னார், என்னங்க ரொம்ப காலம் உங்கள் விஞ்ஞானம் இழுத்துக்கிட்டே போகுது, தேர்தல் வேறு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க நண்பரே, அவர் எனக்கு மைத்துனர் தான் வேணும். அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் வயர்மேன் தான் பார்க்குறாரு. அவர் அதில் சம்பாரித்து அவர் வீடு எல்லாமே கட்டி நல்லா இருக்கார். அவர்கிட்ட நான் சொன்னேன், இதே வேலையை பார்த்து இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கீங்க, ஆனால் அவர்கிட்ட இந்த பொருள் அவர் வீட்டில் இருந்த பொருளை எடுத்து இந்தாங்க, இந்த பொருள் என்ன பொருள் இதில் உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். சிரித்தார். இதில் என்ன, நாங்கள் வயர் இழுப்போம், பைப்புகளை இணைக்கக்கூடியது, இதில் என்ன நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க? இல்லை, நீ சொன்னிய சைப்பா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமே இருக்கே ஏன் அப்படின்னு கேட்டார். அவர்கிட்ட கேட்டேன், இத்தனை வருஷம் ஆச்சு, நீங்கள் உயர்ந்துட்டீங்க, வீடெல்லாம் வாடகைக்கு விட்டு நல்லா வசதியாக இருக்கீங்க, ஆரம்பத்தில் எனக்கு கூட நிறையா உதவி பண்ணீங்க, ஆனால் இன்ன வரைக்கும் உங்களுக்கு இந்த பைப்பாகவே தான் தெரியுது, ஆனால் இதில் ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது என்றது உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னேன். அப்புறமேல தான் அவர் பார்த்தாரு. சரி, நான் இந்த வேலை தான் பார்க்குறேன், இந்த வேலை பார்த்து இந்த ஒரு 20 பேருக்கு மேலே நான் கூலி ஆளுகளை வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த பைப்புக்குள்ளே ஒரு அறிவியல் இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொன்னார். சரி ஜெயபாண்டி, இந்த இதில் ஒரு அறிவியல் இருக்குன்னு நிரூபிச்சிங்கன்னா நான் ஒரு 5,000 ரூபா பரிசாக தரேன் அப்படின்னாரு. நான் இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணவர் அவரே 5,000 ரூபா தரேன்றாரு. நான் என்னென்னா, இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கள அத்தனை எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்கக்கூடிய அனைவருக்கும், இந்த பத்திரிக்கையில் எழுதப்பட்ட அனைவருக்கும் நான் கொடுக்க தயார் தான். 1,00,000 ரூபாயை நான் அறிவித்தேன். அவர் இப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தாரு. இன்னும் 1,00,00,000 ரூபா சொல்கிறேன், இது 1,00,000 ரூபா சொல்கிறீங்களே, அந்த கார்த்திகா அபினேஷுக்கெலாம் ஒரு கோடி சொன்னீங்க, இதுக்கு சாதாரணமாக 1,00,000 ரூபா தரேன்னு சொல்கிறீங்க அப்படின்றாரு. நீ சொல்லு ஜெயபாண்டி, நீ 1,00,000 ரூபா இதுக்கு போய் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி, நீ இவ்வளோ காலமாக இதில் சம்பாரிச்சிருக்கமுன்ற, எலக்ட்ரிஷனாக இருந்து வசதியாக இருக்கமுன்னு சொல்கிற, இதில் ஏதாவது இருக்குன்னு கண்டுபிடி, நீ சொன்ன 5,000 ரூபாய்க்கு நான் 10,000 ரூபா தரேன் அப்படின்னு. நானும் யோசிக்கிறேன் அப்படின்றாப்புல. இதை ஒரு இதாக வச்சு நான் வீடியோ போடுறேன், வர்ற திங்கக்கிழமைக்குள்ளே நான் அதை வெளிப்படுத்துகிறேன். என்னுடைய பேரம்பேத்தியில் முத அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண சொல்லி இந்தியன் பேங்கில் அது பிறகு இது பண்ண சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த விஞ்ஞானிகள் இருக்காங்கல்ல, இந்த விஞ்ஞானிகளுக்கும் நம்ம தெரியப்படுத்துவோம். ஏன்னா இவிஎம் மிஷின் போட்டி நேரடி ஒளிபரப்பு நடக்கணும். எந்த ஒரு நாட்டிலையும் இன்றைக்கி ஐக்கிய நாட்டு சபையெல்லாம் வந்திருக்கேன், இவங்க உண்மையான விஞ்ஞானியாக இருந்திருந்தால் இந்த மிஷின் உள்ளே வந்திருக்காது, இந்தியாவுக்குள்ளே அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே இதை பயன்படுத்தியிருக்கான்னா நம்ம நாட்டில் விஞ்ஞானிகள் இல்லை, சட்டம் படித்தவன் இல்லை. அதனால தான் சட்டம் படித்தவன் நம்ம நாட்டு விஞ்ஞானிகள் இந்த மாதிரி தேர்தல் அதிகாரி பொண்டு பயல்கள் இப்படி இருக்கிறான். ஆனால் இவன் என்ன செய்கிறான், இதில் நான் சவாலை கொடுத்துருக்கேன். இந்த தேர்தல் இருக்குல்ல, தமிழ்நாட்டு தேர்தல், இந்த தேதியை 23
பிப்ரவரி 23 தேர்தல் தேதியை அறிவிச்சிருக்காங்க. அந்த தேதியிலிருந்து அந்த தேதிக்குள்ளே இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சரோ இந்தியாவில் இருக்கிற பிரதமர்களோ யாராக இருந்தாலும் இந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு படிக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன். அதனால் அவங்க அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னா அவர்கள் தேர்தல் நடத்தக்கூடாது. ஆகையால் நான் அதை குறித்து நான் இப்போ நான் ஃபங்க்ஷன் பண்ண போகிறேன்ட்டு அதுக்குண்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், அக்னாலஜ்மெண்ட் கார்டெல்லாம் நான் அந்த அபினேஷுக்கும் கார்த்திகாவுக்கும் அனுப்பியிருக்கேன். 5 முறை நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு நான் அனுப்பியிருக்கேன். என்னுடைய பத்திர நகலும் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பியிருக்கேன். அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லாமல் தேர்தல் நடத்த முடியாது, நடத்தவும் கூடாது. அதனால் இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டுக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸு இருக்கிறது. ஆகையால் தேர்தல் தேதியை மட்டும் தள்ளி வைங்கன்றேன். எப்படி சொல்கிறீங்க, இந்த தேர்தல் தேதி இந்த தேதியிலிருந்து என்ன செய்யணும், இப்போ இந்த தேர்தல் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து நீங்கள் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்தாக வேண்டும். அதே மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இது தேர்தல் தேதியை தள்ளி வைன்னு சொன்னேன்ல, எப்போன்னா இந்த 23 பிப்ரவரியிலேருந்து அங்கிட்டு 75 நாள் வரைக்கும் எனக்கு டைம் கொடுக்கணும். தேர்தல் தேதியை தள்ளி வச்சுட்டு அந்த தேர்தல் தேதியை ஏன் தள்ளி வச்சுருக்காங்கன்னு கேட்டால், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஏதோ படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க போகிறானா, எப்படி படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க போகிறானா. அந்த சம்பளம் கொடுக்க போகிறதுனால ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எல்லா பொதுமக்களுக்கும் தெரியணும், என்ன ஒரு படிப்பறிவு இல்லாதவன் இந்த தேதியை மாற்றி வைக்கும்போது உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும். இன்றைக்கு அமெரிக்கா நான் பெரிய வல்லரசு அப்படின்ட்டு அத்துமீறி ஐக்கிய நாடு சபைக்கு மரியாதை கொடுக்காம என்ன செஞ்சீங்க, ஈராக்கை அடிச்சிங்க. ஈராக்கை ஒரே நாளில் பிடிச்சிடும்னு சொன்னேன். இந்த மிஷினு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது. இந்த மிஷினை இந்தியாவுக்குள்ளே பயன்படுத்து என்று சொன்னது யார்? இந்த மிஷினை வச்சு இப்போ நான் இவ்வளோ தூரம் முயற்சி பண்ண பிறகு இதற்கு பதில் சொல்லாமல் இந்த மிஷினை வைத்து தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் தேதியை அறிவிக்க சொன்னது யார்? இந்த முடப்பலா இல்லை இந்த முடப்பயலுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? இந்த தேர்தல் அதிகாரி, நான் அதுக்கு தான் இந்த பதிப்பை காமிக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானிகளோ இல்லை இவங்கெல்லாம் முனைவர் பட்டம் வாங்கினவெல்லாம் நிறையா இருக்கான். இந்தியாவில் முனைவர் பட்டம் வாங்கின பொண்டு பயிலிருந்து நான் அந்த வயர்மேன்லாம் பேச மாட்டேன். வயர்மேனுகள்லாம் அவங்க ஒரு கூலி தொழிலாளி. இந்த வயர்மேனுகள் கூலி தொழிலாளி, அவங்கெல்லாம் நான் பேச மாட்டேன். ஆனால் விஞ்ஞானின்ற பேர்லேயும் இந்த தேர்தல் அதிகாரி என்ற பெயர்லையும் இருக்கிறாங்கள, அவங்க இந்த பொருள் என்ன பொருளாக உருவாக போகிறது, இந்த பொருள் உருவாகி எந்த மிஷினோட இணைய போகிறது, இல்லை மிஷின் இல்லாமல் வேறு எதில் இந்த மிஷினு தயாராகி அந்த அமைப்போட இருக்க போகுது என்று சொன்னவங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு என்று சொல்லியிருக்கேன், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. ஆகையால் இந்த மாதிரி நீதிபதி எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்துகிறேன். ஜெயபாண்டி இந்த மாதிரி தான் பரிசு அறிவிப்பார், அதை அறிவிப்பார், இதை அறிவிப்பார் அப்படின்னு மொட்டையை நினைக்கக்கூடிய மொட்டையர்களே, அக்னாலஜ்மெண்ட் கார்டுக்கு எனக்கு பதில் சொல்லாமல் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்த முடியாது. அதுக்கு முன்னாடி என் மேல் வழக்கு பதிவு செய்து நான் 13 மாதம் சிறையில் இருந்திருக்கேன். அதுக்கும் பதில் சொல்லணும். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.